யாழ்த்திசை உறவுகளுக்கு வணக்கம். தோழர்களே, இடஒதுக்கீடு தொடர்பான 2 செய்திகளை நாம் பார்க்க வேண்டியுள்ளது. ஒன்று, தமிழ்நாடு அரசாங்கத்தால் பட்டியல் பிரிவில் அருந்ததியர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட 3% இடஒதுக்கீடு செல்லும் என்பதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாது, இந்தியா முழுக்க எந்த மாநிலமாக இருந்தாலும் பட்டியல் சாதிகளுக்குள் உட்பிரிவுகளை உருவாக்கி இடஒதுக்கீடு வழங்குவது மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளது. இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, தமிழக அரசினுடைய புள்ளி விவரமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கு 2018 2022 இந்த 4 ஆண்டுகளில் வன்னியர் உள்ஒதுக்கீட்டில் ராமதாஸ் உள்ளிட்டோர் முன்வைத்த 10.5 இடஒதுக்கீட்டை விட அதிகப்படியான இடஒதுக்கீட்டை வன்னியர்கள் பெற்று வருகிறார்கள். மற்றவர்கள் அப்படி அல்ல என்பதான ஒரு 4 ஆண்டுகளுக்கான புள்ளி விவரங்களை முன்வைத்திருக்கிறார்கள். முதல் நாள் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வெற்றி என்கின்ற செய்தி. அடுத்த நாள் வன்னியர் உள்ஒதுக்கீட்டுக்கான கோரிக்கையை மையப்படுத்திய அந்த விஷயத்தில் அரசினுடைய புள்ளி விவரம் வெளியிடப்பட்டதன் மூலமாக அந்த இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீட்டை கேள்விக்குள்ளாக்கியுள்ள செய்தி ஒன்று நடைபெற்றுள்ளது. இவற்றை பற்றி இன்று பார்ப்போம். தோழர்களே, இந்தியாவில் இடஒதுக்கீடு என்பது இந்திய குடியரசு ஆட்சி நடைமுறைக்கு, இந்தியாவில் ஒரு குடியாட்சி நடைமுறைக்கு வந்த பிறகு, குடியரசின் சாசனம் வகுக்கப்பட்ட பிறகு பட்டியல் பழங்குடி மக்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தப்பட்டது இந்திய அளவில். இது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது 1990களில் தான் நடைமுறைக்கு வருகிறது. அப்போ இந்தியாவில் 1950 1990 வரையில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு என்பது இந்திய அரசினுடைய கல்வி வேலைவாய்ப்புகள் கிடையாது. இதுதான் நிலைமை. இப்போ ஆந்திராவில், பஞ்சாபில், தமிழ்நாட்டில், ஒரிசாவில், இது போன்ற பல மாநிலங்களில் பட்டியல் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற அல்லது போதிய இடஒதுக்கீடு பலன் கிடைக்காமல் இருக்கக்கூடிய சில சாதிகளுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய நிகழ்வு அந்தந்த மாநிலங்களில் முன்னெடுக்கப்பட்டது. ஆந்திராவில் கொடுக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அருந்ததியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்தியா முழுக்க ஒரு சில மாநிலங்களில் பட்டியல் பிரிவுக்குள்ளார உள் ஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. அப்போ இதை எதிர்த்து பலரும் உச்சநீதிமன்றத்தை நாடுகின்ற அந்த சூழலில் தமிழ்நாட்டிலேயே 2009ஆம் ஆண்டு அருந்ததியர் உள்ஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போது இருந்த திமுகவுடைய ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. இப்போ 24 ஏறக்குறைய 15 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உள்ஒதுக்கீடு செல்லாது, அரசியலமைப்பு சட்டப்படி அது ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டது. மாநில அரசுக்கு அதிகாரம் என்று சொன்னது. இப்பொழுது 7 பேர் கொண்ட அமர்வு பட்டியல் சாதிகளுக்குள் உட்பிரிவுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை மாநில அரசு செய்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறார். அது பட்டியல் சாதிகளுடைய ஒற்றுமைக்கு எதிரானது. அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டின் மூலமாக அதிக பலன்களை அருந்ததியர்கள் தான் பெறுவார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் உள்ஒதுக்கீடு கொடுப்பதன் மூலமாகவே ஒரு சாதி ஒரு பெரிய அளவு பலனை பெற்றுவிட முடியுமா என்றால் அதுவும் இன்றைய யதார்த்த சூழலில் சாத்தியமற்றது. இடஒதுக்கீட்டுக்காக நாம் போராடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில்தான்
மத்திய அரசு நிறுவனங்கள், மத்திய வேலை வாய்ப்புகள் எல்லோருமே தனியார் மயமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கும்பொழுது இடஒதுக்கீடு என்பது ஒன்றை வைத்துக்கொண்டு ஒரு சமூகம் முன்னேறிவிட முடியுமா என்றால் கல்வியில் மூலமாக அது முன்னேறிக்கொள்ளலாம். வேலை வாய்ப்புகள் எல்லோருக்கும் கிடைக்குமா என்றால் அது வாய்ப்புகள் குறையும். ஆக கல்வியில் இடஒதுக்கீடு என்பதை நாம் வரவேற்கலாம். வேலை வாய்ப்பில் கொடுக்கின்ற இடஒதுக்கீடு வரலாம். அது எல்லாமே சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு ஒரு தூண்டுகோல் தான் என்பதை நாம் இந்த நேரத்தில் பார்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் அதை கடந்து பட்டியல் சாதிகளுக்குள் ஒரு பிரிவை உருவாக்கி விட்டார்கள். இந்திய அளவில் பட்டியல் சாதியினுடைய அணிதிரட்சிக்கு எதிராக ஒரு பிரித்தாளும் போக்கை உச்சநீதிமன்றம் செய்திருக்கிறது, இந்திய அரசு செய்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்திய அரசும் இந்திய நீதித்துறையும் எந்த சாதியினுடைய அணி சேர்க்கையும் ஏற்காது. இந்திய அதிகாரத்தை, இந்திய ஆட்சியை காப்பாற்றக்கூடியவர்களுடைய அணி சேர்க்கையை மட்டுமே அது அங்கீகரிக்கும். அந்த அடிப்படையில் தான் பிராமணர்கள் உள்ளிட்ட உயர் சாதியினுடைய அணி சேர்க்கை அது அங்கீகரிக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பட்டியல் சாதி தலைவர்கள் பலரும் குரல் கொடுக்கின்றார்கள். இது போராட்டம் நடத்தப்படும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவருடைய கோரிக்கை. அதே நேரத்தில் புறக்கணிக்கப்பட்டவருடைய குரலாக வெளிவரக்கூடிய கோரிக்கை என்பது உள்ஒதுக்கீட்டை கோரும். அப்படியான அரசியல் சூழல் இன்றைக்கு பட்டியல் சமூகத்தில் மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிரிவிலும் இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட பிரிவில் உள்ளவர்கள் தங்களை மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும், பட்டியல் சாதியில் சேர்க்க வேண்டும் என்றும், பழங்குடிகள் பட்டியல் சாதியில் சேர்க்க வேண்டும் என்றும், பட்டியல் சாதியில் உள்ளவர்கள் பழங்குடியில் சேர்க்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகள் இந்தியா முழுக்க நாளாக வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோரிலும் உள்ஒதுக்கீடு கேட்கக்கூடிய போக்குகள் இன்றைக்கு இந்தியா முழுக்க வளர்ந்திருக்கின்றன. குறிப்பாக நாம் தமிழ்நாட்டிலிருந்து இந்த செய்தி பார்த்தோம் என்றால் சில செய்திகளையும் இடஒதுக்கீடு குறித்தான சில செய்தி, அதில் இந்திய அரசும் திராவிட கட்சிகளும் குறிப்பாக திமுகவும் எப்படியான ஒரு செயல்பாட்டின் மூலமாக ஒரு யதார்த்தத்தை மீறிய, உண்மைத்தன்மை மீறிய சில செயல்களை மக்கள் மத்தியில் திணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். முதல்ல பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற பட்டியல் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. 1971 முன்னாடி வரல 25 விழுக்காடு மட்டுமே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருந்தது. இன்னைக்கு 50 விழுக்காடு இருக்கு. அன்றைக்கு 71க்கு முன்னாடி வரையில பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வெறும் 25 விழுக்காடு மட்டுமே. இப்போ அன்னைக்கு பட்டியல் சாதியினுடைய விழுக்காடு, பட்டியல் சாதிக்கு 15 விழுக்காடு, இது 25 விழுக்காடு, பழங்குடிக்கு 1 விழுக்காடு என்று 41 விழுக்காடு தான் கருணாநிதியினுடைய ஆட்சியிலே தமிழ்நாட்டில் இருந்த இடஒதுக்கீட்டு முறை. அப்போ பொது போட்டியில் மற்ற சாதியினரெல்லாம் போட்டியிடக்கூடிய பொது போட்டிக்கு 51 விழுக்காடு இருந்தது. அப்போ பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை வரும்போது சட்டநாதன் குழு அமைக்கப்படுகிறது. சட்டநாதன் குழு பல்வேறு தரவுகளை வைத்து சில பரிந்துரைகளை கொடுத்தார்கள். அந்த பரிந்துரையில் முக்கியமானது பிற்படுத்தப்பட்டோர் எண்ணிக்கை இங்கே தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 60-70 விழுக்காடு இருக்கு. ஏற்கனவே பட்டியல் விழுக்காடு மக்கள், பட்டியல் சமூக மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இங்கே இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை 60-70 விழுக்காடு இருக்கு. குறைந்தபட்சம் அவர்களுக்கு 40 விழுக்காடாவது தரணும். இப்போ இருக்கிறது 25 விழுக்காடு, குறைந்தது 33 விழுக்காடாவது கொடுக்கலாம் என்று சொல்லி அந்த 33 விழுக்காட்டை கூட பிற்படுத்தப்பட்டோரில் மிக பிற்படுத்தப்பட்டோர் என்கின்ற ஒரு பிரிவை உருவாக்கி அதில் எந்தெந்த சாதியெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி நாவிதர், வளையர், மீனவர், அம்படர், அம்பலக்காரர் உள்ளிட்ட குறிப்பான சில சாதிகள் எந்த ஒரு விதமான வாய்ப்புகளும் எந்த விதமான இடஒதுக்கீட்டின் தரவுகளும் இல்லாத சாதிகளாக உள்ள இவர்களை ஒரு குறிப்பிட்ட சுழற்சி முறையில் முன்னிலைப்படுத்த வேண்டிய சூழலையும் சொல்கிறாங்க. அப்போ அதில் தான் என்ன பண்ணுறான், மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் ஒன்று உருவாக்கப்படணும்னு சட்டநாதன் குழு சொல்லுது 71. அந்த அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 33 விழுக்காடு நீங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுங்க.
அதில் பிற்படுத்தப்பட்டவருக்கு 17 விழுக்காடு, மிக பிற்படுத்தப்பட்டவருக்கு 16 விழுக்காடுன்னு 33 விழுக்காடாக கொடுங்கன்றாங்க. கூடுதலாக அவர்கள் இன்னொன்றையும் சொல்லுகின்றார்கள். இங்கே குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட சீர்மரபினருக்கு அவர்களை ஒன்று பட்டியல் சாதியில் எஸ்சியில் போடுங்க, இல்லை என்றால் எஸ்டியில் போடுங்க, இல்லை என்றால் பிசியில் போடுங்க, இல்லைன்னா எம்பிசி உருவாக்கும் மூலமா அதுலேயாவது போடுங்க. ஏதேனும் ஒரு பிரிவில் அவர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும். அது எப்படி என்பதை அந்தந்த மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறையினரோடு மாவட்ட ஆட்சியரோடு கலந்தாலோசித்து அவர்களையும் கலந்தாலோசித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும்னு பரிந்துரை கொடுக்குறாங்க. இன்னும் பல்வேறு பரிந்துரைகள் அந்த சீர்மரபினருக்காக கொடுக்குறாங்க. அப்போ இதில் என்ன நம்ம குறிப்பாக தெரிந்துக்கணும்னா, கருணாநிதி என்ன பண்ணுறாருனாக்கா, சட்டநாதன் கமிஷன் பரிந்துரையை வாங்கி வச்சுக்கிட்டு 25 விழுக்காடு இந்த பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை 31 விழுக்காடாக மாற்றுறார். 6 விழுக்காடு உயர்த்திட்டு பிற்படுத்தப்பட்டோர் சாதிக்குள்ளார அந்த பகுப்புக்குள்ளார முன்னேறிய சாதிகளும் கொண்டு வராரு. மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வரணும்னு சொன்ன சாதிகளுக்கு மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலுக்கான இடஒதுக்கீட்டை அவர் வழங்கவில்லை. அப்போ வெறும் 6 விழுக்காடை அவர் என்ன பண்ணுறாரு, உயர்த்திட்டு 31 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டோருக்கு மாற்றிட்டு இன்னும் சில முன்னேறிய சாதிகளை பிற்படுத்தப்பட்ட பட்டியலை சேர்த்துடுறாரு. இது 71 நடக்குது. இப்போ 79 எம்ஜிஆருடைய ஆட்சி. 79 எம்ஜிஆர் 2 விஷயங்களை செய்கிறார். ஒன்று, பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுக்கு வருமான வரம்பை ஒரு வரையறையாக வைக்கிறார். ஆண்டுக்கு 9,000 ரூபாய் வருமான வரம்புக்குள்ளே இருக்கிறவங்க தான் இடஒதுக்கீட்டு, அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கிடையாதுன்னு பொருளாதார அளவுகளை கொண்டு இடஒதுக்கீட்டை நிர்ணயிக்கணும்னு சொல்லி அவர் ஒரு ஆணையை போடுறார். இன்னொரு ஆணை போடப்படுகிறது, சீர்மரபினர் குறித்தான ஆணை. சீர்மரபினர் பழங்குடியினர் என்கின்ற அந்த ஆணையை நீக்கிவிட்டு சீர்மரபினர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணை போடப்படுகிறது. இது குறிப்பாக நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா, வெள்ளைக்காரர்கள் காலகட்டத்தில் இந்தியாவில் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்திற்கு அந்தந்த மாநிலங்களில் பல்வேறு சமூகங்கள், பல்வேறு குழுக்கள், பல்வேறு சாதிகள் தடையாக இருந்தன, இடையூறாக இருந்தன, எதிர்த்தன. அப்படி வட இந்தியாவில் எதிர்த்தவர்களை அவர்கள் குற்ற பழங்குடிகள் என்று சொன்னார்கள். கிரிமினல் ட்ரைப்ஸ் சிடி என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் குற்ற பழங்குடிகள் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது அப்படியே தமிழ்நாட்டுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் அவர்களை எதிர்த்தவர்களை அடக்குவதற்காக குற்றப்பழங்குடிகள் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ அந்த குற்றப்பழங்குடிகள் சட்டம் தமிழ்நாட்டில் 1947 வெள்ளைக்காரங்கிருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி நீக்கப்பட்டது. அது நீக்கப்பட்டாலும் அந்த குற்றப்பழங்குடிகள் சட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பிரிவினர் இருக்கிறார். இவர்களாம் யாருன்னா, ஒவ்வொரு சாதியிலும் சில குறிப்பிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் குற்றப்பழங்குடி சட்டம் நீக்கப்பட்ட பிறகு அவர்களை குற்றப்பழங்குடிகள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களை என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, வெள்ளைக்காரன் இவர்களுக்கு முன்னேற்றத்திற்கு இடஒதுக்கீடு, இவங்க படிப்பதற்கு ஒரு உண்டு உறைவிட பள்ளி, பிறகு அவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இதெல்லாம் கொடுத்து அவங்கள முன்னேற்றணும் இன்னும் வெள்ளைக்காரன் சொல்கிறான். ஆனால் தமிழ்நாட்டில் குற்றப்பழங்குடிகள் சட்டத்தை குற்றப்பரம்பரை சட்டம்னு சொன்னாங்க. குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து முத்துராமலிங்க தேவர் தலைமையில் பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது. அதெல்லாம் நிறைய பேர் சிறைக்கு போனாங்க, உயிர் நீத்தார்கள். பெரிய போராட்டம் நடந்து அந்த சட்டம் நீக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் சீர்மரபினருக்கான இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி அந்த தலைவர்களும் அவர்களுக்காக போராடிய தலைவர்களும் பேசவில்லை என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த சீர்மரபினர்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவில் 68 வகுப்புகள் இருக்கின்றன. இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 68 சாதிகள்னு சொல்கிறாங்க. இல்லை, 68 சாதிகள் இல்லை. குறிப்பாக அதில் 27 புறவர் பிரிவுகள் இருக்குங்க. புறவர் என்பது ஒரு பழங்குடி சமூகம். அந்த புறவனுடைய உட்பிரிவுகள் இருக்குது பாருங்கள். அதில் 27 உட்பிரிவுகள் 68
பிரிவுகளில் அந்த குற்றப்பழங்குடிகள் சட்ட அந்த பிரிவு சீர்மரபினரில் இருக்கக்கூடிய 68 பிரிவுகளில் 27 பிரிவுகள் வந்து குறவர்கள் இருக்கிறாங்க. ஈசநாட்டு கல்லர், சூரி கல்லர் என்று கல்லர்களே ஒரு 4-5 பகுதியில் இருக்கக்கூடிய 4-5 பிரிவு கல்லர்கள், மறவர்கள் ஒரு 4-5 பிரிவு மறவர்கள், படையாட்சிகள், அப்புறம் போயர், ஒட்டர், முத்தரையர், அம்பலக்காரர் என்று பல்வேறு சாதிகளிலிருந்தும் குறிப்பிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். ஒரு சாதி தமிழ்நாடு முழுக்க இருக்கலாம், இல்லை ஒரு தென் தமிழ்நாட்டில் இருக்கலாம், இல்லை வட தமிழ்நாட்டில் இருக்கலாம். அந்த சாதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் குறிப்பிட்ட பகுதியில் இருந்தவர்கள் குற்றப்பழங்குடி சட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள். அந்த அடிப்படையில் சீர்மரபினர் என்று அவர்களை வகைப்படுத்தி அவர்கள் முன்னேற்றத்தில் கொண்டு வந்தாலும் சீர்மரபினருக்கான இடஒதுக்கீடு என்பது உருவாக்கப்படவும் இல்லை, அதற்கான கோரிக்கை வைக்கப்படவும் இல்லை, அதற்கான தலைவர்களால் அது பேசப்படவும் இல்லை. இது ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். அதனால் என்ன நடக்குதுன்னா 79 டிஎன்டி என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவு, டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ், சீர்மரபினர் பழங்குடிகள் என்றும் அல்லது குற்றப்பழங்குடிகள் சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட பழங்குடிகள் என்றும் சொல்லக்கூடிய டிஎன்டி, டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்பதை நீக்கிவிட்டு சீர்மரபினர் என்று இன்னொரு ஆணையை போடுகிறார். சீர்மரபினர்னு பயன்படுத்திங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ட்ரைப்ஸ்ன்னு போடாததுனால என்ன ஆகுதுன்னாக்கா, இவர்களுக்கு மத்திய அரசனுடைய அந்த கல்வி நிலையங்களில் மற்றதில் இவர்களுக்கு நிதி சலுகை கிடைக்கும், அது கிடைக்காம போகுது. இந்த 79 இந்த ஆணையை போடுறாரு. 79 இந்த ஆணையை போட்ட பிறகு தமிழ்நாட்டில் பெரிய கொந்தளிப்பு நடக்குது. எதுக்காக நடக்குதுன்னா, பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார அளவுகள் வச்சாங்க பாருங்க, அதை எதிர்த்து தான் பெரிய போராட்டம் நடக்குது. டிஎன்டியை டிஎன்சியாக மாற்றினதுக்கு போராட்டம் நடக்கல. டெனோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்பதை டெனோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ்ன்னு மாற்றினதுக்காக போராட்டம் நடக்கலை. அதை பற்றிய அறிதலும் கேள்வியும் அந்த தலைவர்களுக்கு அன்றைக்கு எந்த வகையில் வாய்த்தது இருந்தது என்பது நமக்கு ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்குது. இதில் என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா, அதிமுக ஆட்சி என்பது ஏறக்குறைய முக்குலத்தோர்களுடைய ஆட்சி என்று பொதுவாக சொல்லப்படும். கல்லர், மறவர், அகமுடையார் போன்றவருடைய அந்த பங்கு அந்த கட்சியில் அதிகமாக இருக்கும். ஆனால் அவர்களில் தான் குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு தான் இந்த ஆணையை நீக்கினாங்க என்பதை கூட அவர்கள் அன்றைக்கு புரிந்து கொள்ள முடியாத சூழலில் இருந்தாங்க. இதுதான் அன்றைக்கி நடந்த 2 விஷயங்கள். அப்போ 79 பிற்படுத்தப்பட்டோருக்கு போடப்பட்ட அந்த பொருளாதார வரையை எதிர்த்து பெரிய போராட்டம் நடக்குது. அடுத்து வர நாடாளுமன்ற தேர்தலில் 80 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அதில் அதிமுக பெரிய அளவில் தோல்வி அடையுது. அதற்கு பிறகு ஆணைமுத்து, பண்ருட்டி ராமச்சந்திரன் மூலமாக ஆணைமுத்து ஐயா போன்ற இடஒதுக்கீட்டு புரிதல் உடையவர்கள் எம்ஜிஆரை சந்தித்து பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த பிறகு இந்த தேர்தல் தோல்வி பிரச்சனை, மக்கள் மத்தியில் இருந்துள்ள அந்த எதிர்ப்புணர்வு, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய இது எம்ஜிஆர் காலத்தில் தான் 81 31 விழுக்காடாக இருந்த பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு 50 விழுக்காடாக மாற்றப்பட்டது. அப்போவும் சீர்மரபினருக்கென்று என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோன்றது பற்றிய அவர்களுக்கான தனி ஒதுக்கீட்டை பற்றிய எந்த விதமான திட்டங்களும் அரசிடம் இல்லை. இப்போ 81 இதை கொண்டு வராங்க. இதே சூழலில் தான் இந்திய அளவில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் என்கின்ற கோரிக்கை வெளிப்படுகிறது. ஐயா ஆணைமுத்து போன்றவர்கள் இந்தியா முழுக்க பல பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை சந்தித்து மிகப்பெரிய அளவில் அவங்க இந்த கோரிக்கை முன்னெடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்குது. மண்டல் குழு என்கின்ற ஒரு குழு, ஒரு 5 பேர் கொண்ட குழு நியமிக்கப்படுகிறது. அந்த மண்டல் குழு இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டோர்லாம் யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டோர்னு வகைப்படுத்தலாம், அவங்களுக்கு எவ்வளோ விழுக்காடு கொடுக்கலாம் என்பதை முடிவு செய்வதற்காக ஒவ்வொரு மாநிலமாக போகிறாங்க. அப்படி போகும்போது தமிழ்நாட்டுக்கும் வருகிறார்கள். தமிழ்நாட்டிலும் பிற்படுத்தப்பட்டோர் அந்த பட்டியலெல்லாம் பார்க்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் உள்ளிட்டு பல்வேறு சாதி தலைவர்களை சந்தித்து, சமூக தலைவர்களை சந்தித்தில் அவங்க தகவல்கள் சேகரிக்கிறாங்க. அப்போது அவங்க பிற்படுத்தப்பட்டோர் விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. என்னென்னா, இந்த பரிந்துரை 81 கொடுக்குறாங்க. என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் எங்களுக்கு கிடைத்த புள்ளி விவரங்கள் படி ஏறத்தாழ 9 குறிப்பிட்ட சாதிகளே
40-45 விழுக்காடு இடங்களை அனுபவிக்கின்றன. அந்த 9 குறிப்பிட்ட சாதிகளும் சிறுபான்மை சாதிகளாக இருக்கின்றன என்று அந்த சாதியுடைய பெயரெல்லாம் அவங்க குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்டு இதன் மூலம் இந்த பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் அதிகமான பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சமூகம் வன்னியர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார். ஒருவேளை வன்னியனுடைய அந்த பாதிப்பு அவர்களை இன்னும் அதிகமாக நெருக்கடிக்குள்ளாகும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் கிளர்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது என்று மண்டல் கமிஷனுடைய தமிழ்நாட்டிற்கான பரிந்துரையில் அவர்கள் குறிப்பிடுகிறார். இது 83 நடக்குது. இதே சூழலில் தான் 50 விழுக்காடாக பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு மாற்றப்படுது. அப்போ என்னன்னா, மண்டல் கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையிலேயே 81 வரையில் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் பெருமளவு பாதிக்கப்பட்ட சமூகங்களில் வன்னியர்கள். இது அவருடைய பரிந்துரையில் இருந்து கொடுக்கக்கூடிய செய்தி. இதற்கு ஆதாரங்கள் உள்ளது. இதன் பிறகுதான் முடிச்சுக்கிறாங்க. ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்க ராமதாஸ் முன்னாடி வன்னியர் சங்கம் நிறுவி ஏற்கனவே ராமசாமி படையாட்சியார் கல்வி வேலைவாய்ப்பில் மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இடஒதுக்கீடு வேணும் என்று கேட்க அதையே ஒரு கோரிக்கையாக வைத்து 3 கோரிக்கைகளை வைத்து அவர் போராட்டம் பண்ணிட்டார். அந்த வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் 21 பேர் கொல்லப்படுகிறார்கள். பிறகு கருணாநிதி அவர்கள் எம்பிசி என்கின்ற அந்த பிரிவை உருவாக்குகிறார். இன்னைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு நிறைய இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு எல்லா செய்தித்தாள்லையும் செய்தி வருது. அதில் ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வன்னியர்கள் இதை பெற்றார்கள் என்று அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இடஒதுக்கீட்டு பேர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் இடஒதுக்கீடு கிடையாது. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு தான். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் ஜாதி, பழங்குடிய சாதி, இதுதான் இருக்கக்கூடிய வகை. இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் பிரிவுக்குள் இடஒதுக்கீட்டின் கீழ்னு சொல்லும்பொழுது சீர்மரபினர்னு சொல்ல முடியாது, சீர்மரபினர் பழங்குடியினர் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு ஆணை போட்டு விட்டார்கள் 2019. 79 சீர்மரபினர் பழங்குடியினர் நீக்கினதுக்கு 40 ஆண்டுகள் கழித்து சீர்மரபினர் சமூக தலைவர்கள் போராடி 2019 சீர்மரபினர் பழங்குடியினர் டிஎன்டின்னு போட்டாங்க. அது ஏன் போட்டாங்கன்னு நம்ம பின்னால் பேசுவோம். அப்போது 50 விழுக்காட்டில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வன்னியர்களுக்கு போதிய இடம் கிடைக்கவில்லை, அவர்கள் முன்னேறவில்லை என்று சொல்லித்தான் இவர்கள் மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இடம் கேட்குறாங்க. அப்போ கருணாநிதி என்ன பண்ணுறாருன்னா, அவர் எப்பவுமே ரொம்ப நுணுக்கமான ஒருத்தர். ஏன்னா இந்த வெள்ளைக்காரன் ஆளும்போது பல தேசங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான். அவன் போகும்பொழுது இந்த தேசங்களாம் நாளைக்கு நிம்மதியாகிடக்கூடாதுங்கிறதுக்காக சண்டை போடணுங்கிறதுக்காக பல பிரச்சனைகள் உருவாக்கும். ஆட்டு நீர் பிரச்சனைகள், எல்லை பிரச்சனைகள், நிர்வாக பிரச்சனைகள் பலதை உருவாக்குவான். அது மாதிரி பிரச்சனை உருவாக்கிட்டு தான் இந்தியாவில் தேசிய பிரச்சனைகள் முன்னுக்கு வந்திருக்குது. அதுபோல் கருணாநிதி இந்த சாதிய பிரச்சனைகள், சாதி சமூக நீதி, சாதி இடஒதுக்கீடு இந்த விஷயங்களில் ரொம்ப நுணுக்கமான வேலை செய்வார். அவர் பாருங்க, அவர் என்ன பண்ணாருன்னா, ஒன்று சட்டநாதன் குழுவின் அடிப்படையில் சீர்மரபினருக்கு தனி வாரியம் அமைச்சு அவர் சொல்கிறார், தனி ஒரு ஆணையம் அமைத்து அவர்களுடைய நிலைகளை குறிப்பாக அறிந்து ஒரு குறிப்பான முடிவுக்கு வரணும்னு சொல்கிறாரு. அவர்களை எந்த பட்டியலில் சேர்க்கணுன்றதையும் முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் செய்தார். எம்பிசி பட்டியலில் 68 பிரிவுகளாக இருக்கக்கூடிய அந்த சீர்மரபினரையும் சேர்த்து வன்னியர்களையும் சேர்த்து இன்னும் 39 சாதிகளை சேர்த்து 108 சாதிகளுக்கு 20 விழுக்காடு கொடுக்குறாரு. இப்பொழுதாவது அவர் சீர்மரபினருக்கு ஒரு இடஒதுக்கீட்டை உருவாக்கியிருக்கணும். ஏன் உருவாக்குறேன்னா, சீர்மரபினர் பிரிவில் பெரும்பாலும் உள்ளவர்கள் திமுக ஆதரவாளர்கள் இல்லை என்கின்ற கருத்தோ ஏதோ ஒரு அரசியல் காரணமாக கூட இருக்கலாம். ஆக 89 இந்த கூட்டம் அவர் பண்ணுறாரு. என்ன அடுத்த பிரச்சனை என்ன வருதுன்னா, மண்டல் கமிஷன் இந்த பரிந்துரை ஏற்கப்பட்டு 90களில் இந்தியாவில் 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டு வழங்கப்படுகிறது. இந்த 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டு வழங்கப்படும் போது தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்கள் யாருன்னு இந்திய அரசு ஒரு பட்டியல் கொடுக்குறான். அந்த பட்டியலில் இங்கே தமிழ்நாட்டில் சீர்மரபினர்னு ஒரு பிரிவுங்க இருக்காங்க இல்லையா, ஷெட்யூல்டு, அதாவது டிஎன்டி, டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்னு ஒரு பட்டியல் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில்.
இந்த பட்டியல் பிரகாரம் டிஎன்டி சான்றிதழ் வாங்கி மத்திய அரசினுடைய கல்வி நிறுவனங்கள் மற்றதெல்லாம் இவர்கள் பலனடைந்தார்கள் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறான்னா மண்டல் கமிஷன் பரிந்துரையில் டிஎன்டியில் உள்ள 95 விழுக்காடு, ஏறக்குறைய 95 விழுக்காடு 90லேருந்து 95 விழுக்காடு அந்த சாதிகளை கொண்டு போய் பிற்படுத்தப்பட்டு பட்டியல் சேர்த்துட்டாங்க. 27 குறவர்கள் இருக்காங்க, குறவர் பிரிவுகள் இருக்காங்க. 27 குறவர் பிரிவில் 25 குறவர் பிரிவுகள் இந்திய அரசனுடைய பிசி பட்டியலில் போயிடுச்சு. 68 பிரிவு சீர்மரபினர் பிரிவு, 25 குறவர் பிரிவு இதுக்கு போயிடுச்சு, பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலுக்கு போயிடுச்சு. கல்லரில் ஒரு சில கல்லர் பிரிவுகளை தவிர்த்து மற்ற கல்லர்கள் எல்லோரும் பிற்படுத்தப்பட்டு போயிட்டாங்க. அதே போல் மறவர்களையும் போயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் போயரு, ஒட்டரு, தொங்கச்செட்டி, சாலியரு என்று பல சமூகங்கள், அதில் குறிப்பிட்டிருந்த பல சமூக பிரிவுகள் எல்லாம் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் போயிடுச்சு. இப்போ புது கூத்து என்ன நடக்குதுன்னா, இந்த சீர்மரபினர் பழங்குடியினர் சட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் டிஎன்டி என்று சான்று பெற்று மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்புகளையோ உதவித்தொகையோ பெறுவதற்கான வாய்ப்பு அவர்களை பிற்படுத்தப்பட்டவர்களாக இந்திய அரசு அறிவித்ததன் வழி தடை செய்யப்பட்டுவிட்டது. அப்போது இந்திய அரசினுடைய நிறுவனங்களில் போகும்போது பல பேருக்கு நிதி கேட்கப்படுகிறது. இந்த சலுகைகள் மறுக்கப்படுதலும் போது இதை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு பல காலம் ஆகிறது. இந்த இடையில் இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஒட்டி 27 விழுக்காடு மத்திய அரசினுடைய அந்த ஆணை, இடஒதுக்கீட்டு ஆணையை எதிர்த்து பல பேர் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அப்போ பல பேர் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது தமிழ்நாட்டிலும் அந்த பிரச்சனை வேறு விதமாக வெடிக்குது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க, எல்லா மாநிலங்களிலும் இந்தியா முழுக்க 50 விழுக்காட்டுக்கு மேலே இடஒதுக்கீடு இருக்கவே கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது? அப்போது 90களில் 69 விழுக்காடு இருக்குது. 90ல் உச்சநீதிமன்றத்தில் மண்டல் கமிஷன் அந்த இடஒதுக்கீட்டு பரிந்துரையை அமல்படுத்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்ற வழக்கு போகும்போது 92ல் அவங்க ஆணை போடுறாங்க. அப்போது தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு செல்லாமல் போகும். அதை என்ன செய்வது என்பதற்காக ஜெயலலிதா அவர்கள் 31B அரசமைப்பு சட்டம் 31B 9வது அட்டவணை, அந்த அட்டவணையில் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு சட்டம் எந்த வகையில் செயல்படுத்தப்படுகிறது என்பதை ஒரு தீர்மானமாக ஏற்றி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோடு அந்த 9வது அட்டவணையில் சேர்க்கிறாங்க. இந்த 9வது அட்டவணை என்பது நீதிமன்றம் தலையிடக்கூடிய விவகாரமாக இருக்காது. இந்த 9வது அட்டவணையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விவகாரமும் எந்த ஒரு பொருளும் நீதிமன்றத்தால் கேள்வி எழுப்ப முடியாது என்கின்ற தனித்த அதிகாரம் கொண்டது. அதனால் அதில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்படி கொண்டு போய் சேர்த்து தான் 69 விழுக்காடு தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அது சரியா என்கின்ற ஆய்வுக்கு போகிறாங்க. 2007 நீங்கள் 9வது அட்டவணையில் வைத்திருந்தாலும் அதையும் சரியா தவறா என்று ஆய்வு செய்கின்ற அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது என்ற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீடு போது கேள்விக்குள்ளாக்கப்பட்டு விட்டது. இதுதான் சந்தர்ப்பம்னு உடனே நம்ம மறுபடியும் 69 விழுக்காடு தவறுதலானது, எங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு சில பேர் வழக்கு போடுறாங்க. அப்படி போடும்போது 2010-11 உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, நீங்கள் 69 விழுக்காட்டில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான 50 விழுக்காட்டை எப்படி நடைமுறைப்படுத்துறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர்கள் ஒரு ஆணையத்தை ஒரு தகவலை கொடுக்குறாங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் 69 விழுக்காட்டை நடைமுறைப்படுத்திக்கிங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த அடிப்படையில் 69 விழுக்காடு நடைமுறைப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் திமுக அரசு, அன்றைக்கு திமுக அரசு இருந்தது, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் மூலிமா எப்படி நாங்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்குறோம்னு இவங்க கொடுத்த புள்ளி விவரங்கள் போதுமானதாக இல்லை. ஆகையினால அருந்ததியர் உள்ஒதுக்கீடு ஏற்கப்பட்டது போல, இஸ்லாமியர் உள்ஒதுக்கீடு ஏற்கப்பட்டது போல வன்னியர் உள்ஒதுக்கீடு ஏற்கப்படாது என்பது நிறைய பேருடைய கருத்து. ஏன்னா புள்ளி விவரம் வேணும். புள்ளி விவரம் இல்லாமல் உச்சநீதிமன்றம் ஏற்காது சொல்லிட்டான்.
2011 சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நீங்கள் எந்தெந்த சாதி கொடுக்குறீங்களோ கொடுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து புள்ளி விவரத்தின் அடிப்படையில் கொடுத்ததுன்னு சொல்லிட்டான் திமுக அரசு. அது அன்றைக்கு இருந்த அரசுகள் அதை செய்யவில்லை. அது அதிமுக வரட்டும் திமுக 2 பேருமே செய்யலை. நம்ம யாரையும் தனிப்பட்டு சொல்லலை, 2 பேருமே செய்யவில்லை. அதனால் 2011-12க்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த ஒரு உள்ஒதுக்கீட்டும், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஒரு உள்ஒதுக்கீடு எதுவாக இருந்தாலும் அது உச்சநீதிமன்றத்தால் புறக்கணிக்கப்படும். ஒரே விஷயம் சொல்லுவான், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்களா, புள்ளி விவரம் இருக்கா, வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. இதில் என்னென்னா, இந்த கேள்விக்கு முக்கியமான விஷயம், எடப்பாடி ஆட்சி காலத்தில் 2021 அவர் போகும்போது 20 இறுதியில் போகும்போது மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் 20 விழுக்காடு இருந்த இடத்த வன்னியர்களுக்கு 10.5, சீர் மரபினருக்கு 7 விழுக்காடு, நாவிதர் உள்ளிட்ட இதர மிக பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு 2.5 விழுக்காடுன்னு 3ஆக பிரிக்கிறாங்க. 20 விழுக்காடு. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் சீர் மரபினருக்கு என்று ஒரு உள் ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டது எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில். சரியோ தப்போ, அது ஒரு முன்னேற்றம். இந்த முன்னேற்றத்தை கூட சீர்மரபை சார்ந்த தலைவர்களாலும் அந்த பிரிவு மக்களாலும் தலைவர்களாலும் ஜனநாயகத்திலும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். வன்னியர்கள் தனி உள்ஒதுக்கீடு கேட்குறாங்கன்னா எந்த ஒரு சாதியும் அவருடைய நலனுக்காக அவர்கள் தேவைக்காக கேட்பது ஜனநாயக உரிமை. அதற்காக அவங்க போராடுறாங்க, தொடர்ச்சி அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் போராட்டத்தின் வழி சீர்மரபினருக்கும் 7 விழுக்காடு கிடைக்குது. அந்த சூழலில் டிஎன்டி பிரச்சனையும் உருவாகிட்டே இருக்குது. டிஎன்டிக்கும் இடஒதுக்கீடு புறக்கணிக்கப்படுகிறது என்கின்ற கோரிக்கை உருவாகிட்டே இருக்குது. அவர்களும் வைக்கிறார்கள், அதெல்லாம் நம்ம ஒன்றும் மறுக்கலை. ஆனால் உள்ளீட்டில் வன்னியர் உள்ஒதுக்கீடு, வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்தினுடைய வயதும் சீர்மரபினர் போராட்டத்திற்கான வயதும் நிறைய வித்தியாசம். பல மடங்கு இவர்களோட முன்னோர்களாக அவர்கள் போராட்ட களத்தில் நிற்கிறார்கள். அந்த அடிப்படையில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் 20 விழுக்காடு எம்பிசி மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் வன்னியர்களுக்கு 10.5, சீர்மரபினருக்கு 7 விழுக்காடு, இதர மிக பிற்படுத்தப்பட்ட 2.5 விழுக்காடு என்பது ஒரு இந்த 3 உள்ஒதுக்கீடாக பிரித்திருப்பது ஒரு முன்னேறிய நிலைப்பாடு. இந்த விஷயத்தை அன்றைக்கு வன்னியர் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒன்றத்தை உருவாக்குனாங்க. அது அப்படி தான் சொல்லப்படும். எப்படி ராமதாஸ் இந்த தருமபுரி பிரச்சனையை வைத்து தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்குனாரோ, அதுபோல் வன்னியர் உள்ஒதுக்கீடு பிரச்சனையை வைத்து தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய நபர்கள்லாம் சேர்ந்து வன்னியர் அல்லாத ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்குனாங்க. அது டிஎன்டிக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அந்த எம்பிசி பிரிவில் இல்லாத பல சாதிகளும் சேர்த்துக்கிட்டு வன்னியர் அல்லாத ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனாங்க. அது ஒரு புது முயற்சி. அதுக்கு நிறைய முற்போக்காளர்கள் புரட்சியாளர்லாம் போய் கருத்தெல்லாம் சொன்னாங்க. அவர்கள் கூட இடஒதுக்கீட்டே இல்லாத சீர்மரபினர்களுக்கு 7 விழுக்காடு இடஒதுக்கீடு தருகிறார்கள். 7 விழுக்காடு என்பது 10.5 விழுக்காடு பெறுகின்ற வன்னியர்களுடைய மக்கள் தொகை என்பது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூகங்களில் வன்னியர்கள் தான் பெரும்பான்மை சமூகம். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. 31 மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கட்டும், 70களில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பாக இருக்கட்டும், அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர்கள் தான் பெரும்பான்மை சமூகம். அப்படி அதற்கு பிறகு இந்த சீர்மரபினர் பிரிவில் இருக்கக்கூடிய 68 பிரிவுகள் இருக்காங்க பாருங்கள். இவர்கள் 7 விழுக்காடு இருக்க மாட்டார்களா என்கின்ற புள்ளி விவரங்களே அவங்ககிட்ட கிடையாது. அவர்கள் கள்ளர், மறவர், அம்பலக்காரர், குறவர்கள் எல்லோரும் சேர்ந்து வன்னியரோட பெரும்பான்மையாக இருப்பார்கள் என்கின்ற கணக்கில் இருந்தார்களா என்னவோ தெரியவில்லை. அந்த 7 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அவர்கள் ஏற்க மறுத்து இதில் கைவிட்டதன் விளைவாக அது நீதிமன்றத்துக்கு போன பிறகு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை அடிப்படையில் புள்ளி விவரம் எல்லாமே எதையும் ஏற்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் தள்ளிடுச்சு. இப்போ அந்த சீர்மரபினர் பிரிவிலிருந்து கொண்டையங்கோட்டை மறவர் சங்கம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்குறார். 2018 2022 வரையில் எத்தனை மாவட்ட துணை ஆட்சியர்கள் வந்திருக்கிறாங்க, எத்தனை கலெக்டர் வந்திருக்கிறாங்க, சீருடை பணியாளர் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, காவல்துறை துணை ஆய்வாளர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு பல கேள்விகள் கேட்கும்போது அதில் எல்லாத்துலேயும் வன்னியர்கள் நிறைய வந்துட்டாங்க, எக்கச்சக்கமாக வந்துட்டாங்க. 10.5 விழுக்காடுக்கு மேலே வந்துட்டாங்க, 13 விழுக்காடு வந்துட்டாங்க, 14 விழுக்காடு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த தகவல் திமுக அரசால் வெளியிடப்பட்டிருக்கு. அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வெற்றி என்கின்ற செய்தி வந்த பிறகுதான் இந்த தகவல் வெளிவருகிறது. அப்போ நமக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, இதில் ஒரு அரசியல் இருக்குது.
அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை வெற்றியடைந்ததன் மூலமாக திமுகவுடைய விசுவாசிகளாக, நிரந்தர விசுவாசிகளாக அருந்ததிய மக்களை இவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். அடுத்து வன்னியர்களை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் வன்னியர்கள் திமுகவில் அதற்கிணையான வன்னியர்கள் இருக்கிறார்கள். அதனால் உள்ஒதுக்கீட்டே கொடுக்கலனாலும் இடஒதுக்கீட்டே இல்லை என்றாலும் வன்னியர்கள் திமுகவுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். முக்குளத்தோர் சமூகம் இன்றைக்கு அதிமுக என்கின்ற ஜெயலலிதா என்கின்ற ஒரு கட்சி வீழ்த்தப்பட்ட பிறகு, ஜெயலலிதா வீழ்த்தப்பட்ட பிறகு சசிகலாவுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாத நிலையில் ஓபிஎஸும் ஒரு ஓடுகாலியாக மாறிவிட்ட பிறகு இன்றைக்கு அவர்கள் அரசியல் தலைமையற்ற சூழலில் எந்த கட்சியை நோக்கி செல்வது என்கின்ற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கின்ற வேளையில் இந்த தகவலை வெளியிட்டதன் மூலமாக வன்னியர்களுக்கு நிறைய இடங்கள் கிடைக்கின்றது என்ற தகவலை வெளியிட்டதன் மூலமாக முக்குளத்தோர் ஆதரவு அரசியலை கையில் எடுக்கிறதோ என்கின்ற கேள்வி நமக்கு எழுகிறது. இது ஒரு ஐயம். இந்த ஐயம் எழுவது இயல்பு. அதான் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ நாம் அந்த முக்குளத்து ஜனநாயக சக்திகளுக்கு சொல்ல வேண்டியது, ஏன் முக்குளத்து ஜனநாயக சக்திகள் சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த குற்ற பரம்பரை சட்டத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட சீர்மரபு பிரிவினரில் கள்ளர், மறவர் இவங்க தான் இன்றைக்கும் அந்த டிஎன்டியில் இருக்கிறாங்க. இந்திய அரசினுடைய சட்டப்படியே இருக்கிறாங்க. மற்ற சாதிகள் பெரும்பாலும் 90 விழுக்காடு மற்ற சமூக பிரிவுகள் எல்லாம் பிசிக்கு போயிட்டாங்க. அதனால் அவர்கள் டிஎன்டின்னு வாங்கி கொண்டு, சான்றிதழ் வாங்கி கொண்டு இந்திய அரசினுடைய சலுகைகளை எந்த அளவுக்கு பெற முடியும் என்பது கேள்வி. ஏன்னா அவங்க தான் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கிறாங்க. மறவர்னு எடுத்துக்கிட்டால் கொண்டையங்கோட்டை மறவர், ஆப்பநாட்டு மறவர், செம்மநாட்டு மறவர், ராமநாதபுரம் உள்ளிட்டு பல்வேறு பகுதிகளில் மறவர்கள் இருக்கிறாங்க. அப்போது அதில் பிற்படுத்தப்பட்டோர், இந்திய அரசுடைய பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு இருக்கக்கூடிய மறவர்கள் வேறு, டிஎன்டியில் இருக்கக்கூடிய மறவர்கள் வேறு. இந்த பிரிவு அவங்களுக்கு இருக்குது. கள்ளர்களுக்கும் அது போல் இருக்குது. படையாட்சி ஒரு இடத்துல மட்டும் இருக்குது. மற்ற எல்லாருமே, அப்புறம் சேர்வை, திருச்சி பகுதியை ஒட்டி சேர்வை, இவர்கள் இருக்கிறார்கள். மற்ற எல்லா சமூக பிரிவுகளும் இந்திய அரசுடைய பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் போய் சேர்ந்துருச்சு. ஆகையினால டிஎன்டி என்கின்ற அரசியலை உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவையும் அதற்கான வேலையும் இவர்களுக்குத்தான் அதிகம் உண்டு. இவர்களுக்குத்தான் இந்திய அரசு, தமிழக அரசு இரண்டின் சலுகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை உயர்த்தி பிடிப்பதன் மூலம் இருக்குது. மற்றவர்களுக்கு இந்திய அரசின் சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதெல்லாம் டிஎன்டின்னு அவங்க பேசினா கூட பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருக்கக்கூடியவங்களை எப்படி டிஎன்டியை கொண்டு வருவது என்கின்ற கேள்விகளும், அதை எப்படி டிஎன்டி டெனோட்டிஃபைட் ட்ரைப்ஸாக எப்படி பழங்குடியாக எப்படி மாற்றுவது என்ற கேள்வியில் நிறைய அரசியல் சிக்கல் இருக்குது. அந்த அரசியல் சிக்கலில் இது போய் மாட்டிக்கிச்சு. ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் 7 விழுக்காடே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ 13 விழுக்காடு வந்துருச்சு, 14 விழுக்காடு வந்துருச்சு, 18 விழுக்காடு வந்துருச்சு வன்னியர்களுக்கு என்று சொல்வதன் மூலம் ஒரு செய்தி என்னன்னா, வன்னியர்களே ராமதாஸ் உட்பட பலரும் அப்படி எடுத்திருந்தா கூட ராமதாஸுடைய அறிக்கை ஒன்று சொல்லியிருக்கிறாரு. 1989 அந்த பிரிவு எம்பிசி பிரிவு உருவாக்குற 89 2023 வரையில் நீங்கள் புள்ளிவரத்தை எடுத்து போடுங்க. எல்லா துறைகளிலும் புள்ளிவரத்தை எடுத்து போடுங்க. முழுமையான புள்ளிவரத்தை எடுத்து போடுங்க. வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை, பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் எந்தெந்த சாதிகள் எவ்வளோ வேலையை பெற்றாங்க, அந்த சாதி மக்கள் தொகை எவ்வளவு, மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் எந்தெந்த சாதி எவ்வளோ வேலையை பெற்றாங்க, அவங்களுடைய பட்டியல் மக்கள் தொகை எவ்வளவு, முன்னேறிய சாதிகள் எந்தெந்த சாதிகள் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கு, அவங்களுடைய மக்கள் தொகை பட்டியல் எவ்வளவு, இந்த வெள்ளையருக்கு தேவை. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட இந்த புள்ளிவரத்தில் கூட மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினருக்கான இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் 14.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றார்கள். சீர்மரபினர் 3 விழுக்காடை பெற்றார்கள். 3.5 விழுக்காடை பெற்றார்கள் சொல்கிறார். சீர்மரபினரில் எந்த சமூக பிரிவு பெற்றது சொல்லவில்லை. இதர மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் 5 விழுக்காடு பெற்றார்கள், 4 விழுக்காடு பெற்றார்கள். அது யார்? இதர மிக பிற்படுத்தப்பட்டோம்னா 39 சாதி இருக்குது. அதில் இசைவேளாளர்லேருந்து நாவிதர்லேருந்து 39 சாதி இருக்குது. ஒரே ஒரு சாதி வன்னியர்கள் 10.5 விழுக்காட்டை தாண்டிட்டாங்கன்னு சொன்னால் சீர்மரபில் 68 பிரிவுகள் இருக்குது. 3.5 விழுக்காட்டை பெற்றவர்கள் யார்? எந்தெந்த சாதிகள் பெற்றாங்க, சாதி பிரிவுகள் பெற்றாங்க? இந்த புள்ளி விவரங்கள்லாம் தேவை. இப்போ இது ஒரு தரவுகள் ஒரு போதுமான தரவுகள் கிடையாது. இந்த தரவுகளை வைத்து கொண்டு ஒரு உள்ஒதுக்கீட்டு அரசியலை நாம் எதிர்க்கவும் முடியாது. அந்த உள்ஒதுக்கீட்டை ஒட்டிய கருத்தை பேசவும் முடியாது.
அப்போ தமிழக அரசு ஏன் அதை செய்யுதுன்னா இதில் அரசியல் உள்ளது. அவருடைய அரசியல் தேவைக்காக இதை நகர்த்துகிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன தீர்வு என்றால், இது இப்பொழுது எப்படி அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை மையப்படுத்தி பல்லர் பறையர் அருந்ததியர் மோதலை தமிழக அரசு உருவாக்கியதோ, உள்ஒதுக்கீடு என்பதெல்லாம் இல்லை, ஒரு பட்டியல் சாதிகளுக்குள்ள உள்ஒதுக்கீட்டை கொடுக்கும்பொழுது அது மற்ற பட்டியல் சமூகங்களை பாதிக்கப்படாத வகையில் இருக்க வேண்டிய உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டியது தமிழக அரசுடைய கடமை. அதுபோல பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு மிக பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு உருவாக்கப்பட்டது. மிக பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பிலும் இவர்கள் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவசர கோலத்தில் தான் அந்த பிரிவுகள் உருவாக்கப்பட்டன. அதற்கு பிறகு ஸ்டாலின் வந்த பிறகு 2021 அவர் ஆட்சி அமைச்ச பிறகு அவராவது என்ன பண்ணிக்கலாம்னா, இதை மறுபரிசீலனை செய்து மூன்று தரப்பு பிரதிநிதியை அழைத்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து அதை நடைமுறைப்படுத்திக்கலாம். அவரும் அவசர கோலத்தில் நடைமுறைப்படுத்தினார். அதனால் அதுவும் நடைமுறைக்கு சாத்தியமில்லாமல் போய்விட்டது. அப்போது பட்டியல் சமூகத்தில் எப்படி இந்த முரண்களை கூர்மைப்படுத்துகிறதோ அதுபோல் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் சமூகங்களுக்கு மத்தியிலும் இது முரண்களை கூர்மைப்படுத்துகிறது. இன்றைக்கு குறிப்பாக இந்த மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனைகள் வன்னியர் எதிர் முக்குளத்தோர் என்கின்ற பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கிறது. முக்குளத்தோர்னா நிறைய முக்குளத்தோர் சமூகத்தவர்கள் டிஎன்டியில் இல்லாதவர்களும் டிஎன்டிக்கு ஆதரவாக நின்று வன்னியர் உள்ஒதுக்கீட்டை எதிர்க்கக்கூடிய அந்த அரசியலை பார்க்கும்பொழுது, பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிறவங்களே சீர்மரம்ல நிற்கக்கூடிய இந்த அரசியலை பார்க்கும்பொழுது வன்னியர் எதிர் முக்குளத்தோர் அரசியலாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தில் திமுகவிற்கு என்ன லாபம் இருக்கிறது என்கின்ற கேள்விகளால் நமக்கு எழுகிறது. ஆக நம்மை போன்ற தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசத்தின் மக்கள் மீது, தமிழ் தேசத்தினுடைய தமிழர்கள் மீது அக்கறை உள்ள நாம் அனைவருக்கும் சம உரிமை என்கின்ற அரசியலை கையில் எடுக்க வேண்டும். திராவிட அரசியலின் சமூக நீதி கோட்பாடு என்பது நாம் ஏற்கனவே சொன்னது போல பிற்படுத்தப்பட்டோருக்கு சமூக நீதி வழங்கினோம் என்றால் பிற்படுத்தப்பட்டோரில் இருக்கக்கூடிய உயர் சாதியினருக்கான ஒரு கட்சியாகத்தான் அது இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பிராமண உயர் சாதியினருடைய ஆதிக்கத்தையும் அவர்கள் நலனையும் பேரக்கூடிய கட்சியாக தான் திமுக இருக்கின்றது. அது பிற்படுத்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமூகங்களில் உழைக்கும் மக்களுக்கான பிரதிநிதியாக இல்லை. ராமதாஸை பொறுத்தவரையில் அவர் அந்த வன்னியர் இடஒதுக்கீட்டு கோரிக்கையை வைக்கும்பொழுது வன்னிய உழைக்கும் மக்களின் தலைவராகவே அவருடைய அரசியலை தொடங்கினார். இன்றைக்கு அந்த வன்னியர் சமூகத்தில் உருவாகியுள்ள ஆளும் வர்க்க பிரிவினுடைய தலைவராக அவர் நிற்கிறார். ஆனால் இடஒதுக்கீட்டுடைய பலன்களும் உழைக்கும் மக்களுக்கு தேவைப்படுகிறது. அவர் அதற்கான தலைவராக இல்லை. ஆளும் வர்க்க பிரதிநிதி தலைவராக நின்று அவர் எதிர் திசையில் துடுப்பு போட்டுக் கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே எடப்பாடியால் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்கின்ற பட்சத்தில் எடப்பாடியினுடைய தலைமைக்கும் எடப்பாடியினுடைய அதிமுகவும் தான் இந்த தேர்தலில் அவர் ஆதரவளித்து கூட்டணி அமைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் எடப்பாடியை தவிர்த்து விட்டு பாஜகவுடன் போய் கூட்டணி அமைத்திருக்கிறார். ஆக உள்ஒதுக்கீட்டை வெற்றியடைய வேண்டும் என்றால் உள்ஒதுக்கீட்டிற்காக யார் குரல் கொடுப்பார்களோ அவர்களுடன் கூட்டணி சேர்வது, அவர்களுடைய அரசியலோடு கைகோர்ப்பது என்ற நிலையில் இருந்து தவிர்த்து ஒரு பக்கம் உள்ஒதுக்கீட்டை கேட்பது, இன்னொரு பக்கம் தன்னுடைய குடும்ப நலனுக்காக பிஜேபியோடு கைகோர்ப்பது என்கின்ற அரசியலை அவர் எடுத்திருக்கிறார். இதை போலவே முக்குளத்தோர் பிரிவில் இருந்த சீர்மரபினர்களுடைய தலைவர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் கடந்த காலங்களில் எம்ஜிஆருடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு 71 72 74 ஆட்சி வந்த பிறகு அதில் இருந்து ஏறத்தாழ ஜெயலலிதா அம்மா சாகர 2016-17 காலகட்டம் வரையில் ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டு காலம் அவர்களும் ஆளும் வகுப்பாகவே இருந்தார்கள். அவர்களும் ஆளும் வகுப்பாக அதிமுக அரசினுடைய அதிகார மட்டத்தில் பல்வேறு எம்எல்ஏக்கள் எம்பிக்களாக அதிகாரத்தை சுவைத்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சீர்மரபினர் பிரிவில் உள்ள அவர்கள் சமூக மக்களை பற்றியோ அந்த மக்களுடைய நிலையை பற்றியோ கவலைப்பட்டதே கிடையாது. அதற்காக ஒரு துளி போராட்டம் கூட நடத்தி அந்த வகையில் பார்க்கும்பொழுது ராமதாஸ் எவ்வளவோ மேல் என்கின்றதை நாம் நினைத்து கொள்ளலாம். ஆனால் இவர்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய வியாபாரிகள், வணிகர்கள், ஆளும் வர்க்க தரகு பிரதிநிதிகள், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களாம் யாருக்கும் அந்தந்த சாதி மக்களுடைய உழைக்கும் மக்கள் நலனை பற்றி அக்கறையே கிடையாது. அப்போ தமிழ் தேசிய அரசியல் கண்ணோட்டத்தில் நாம் திராவிட சமூக நீதி என்று சொல்லக்கூடிய இடஒதுக்கீட்டு கொள்கையை முற்றுமுழுதாக ஒரு முறை பரிசீலித்து தமிழ் தேசிய கண்ணோட்டத்தில் சாதிவார இடஒதுக்கீட்டு என்பதை அனைத்து சாதிகளுக்குமான பிரதிநிதித்துவமாக மாற்றி அமைக்க வேண்டிய தேவையை
மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். இடஒதுக்கீடு இருக்கின்ற வரையில் அது அனைத்து சாதியினருக்கும் பகிர்ந்து கொடு, அந்தந்த சாதியினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடு, இதுதான் நியாயம். இடஒதுக்கீட்டே வேணாலும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு புரட்சிகர அரசியலில் நீங்கள் ஒரு தேச விடுதலை என்கின்ற அந்த இடத்தெல்லாம் நீங்கள் நோக்கி போயிட்டீங்கன்னா இடஒதுக்கீட்டே வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டால் அது வேறு. ஆனால் இந்த பின்தங்கிய சமூக சூழலில் இந்த அரசமைப்பு சட்டத்தில் இந்த இடஒதுக்கீட்டு என்பதை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு, அனைத்து சாதிகளுக்குமான பிரதிநிதித்துவம், வஞ்சிக்கப்பட்ட சாதிகளுக்கு முன்னுரிமை, ஒவ்வொரு சாதியிலும் உள்ள உழைக்கும் மக்களுக்கு முன்னுரிமை என்பதாக நாம் பல விஷயங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே நாம் இன்றைக்கு எழுந்துள்ள பட்டியல் சாதி மக்களுக்கிடையேயான பிரச்சனைகளையும், பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் என்று உருவாகியுள்ள இந்த பிரச்சனையும் கணக்கில் கொண்டு தேசிய கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனைகளை நாம் தமிழர்களாக நின்று அணுகுவோம். தமிழ் தேசியர்களாக இந்த பிரச்சனைகளை நாம் கருத்தாய்ந்து எப்படி தீர்ப்பது என்பதை பரிசீலித்து முன்னேறி செல்வோம். சமூக நீதி தமிழ் தேசத்தை படைப்போம். நன்றி, வணக்கம்.